இதுக்கு முன்பாக எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டா 56 தேசங்கள் நிறைந்திருந்ததா இந்த உலகம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 56 தேசங்களில் மிக தலை சிறந்த நகராய் திகழக்கூடிய 56 தேசங்களிலே ஒரு தேசம் சாளுவ தேசம். அந்த சாளுவ தேசத்தை சூரசேன ராஜன் ஆண்டு வரும்படியான தருணத்திலே அந்த சூரசேன ராஜனுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆண்டவனுடைய கிருபையாலே யாதொரு குறையும் இல்லாமல் நல்லதொரு முறையிலே 4 பிள்ளைகள் பிறந்திருந்தார்கள். ஏன்னா வரலாறு 2 விதமான வரலாறு இருக்குதுங்க. 2ன்னு கூட சொல்ல முடியாது, பல வரலாறு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா சூரசேன ராஜனுக்கு 15 பிள்ளைகள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில வரலாறுல பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 4 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை ஆணாகவும் 3 பிள்ளை பெண் பிள்ளையாகவும் ராதா பிரதா சாக்கதா என்று சொல்லக்கூடிய 3 பெண் பிள்ளைகளும் வசுதேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையுமாக பிறந்து நல்லதொரு முறையிலே இந்த சூரசேன மகாராஜனும் அவருடைய மனைவியும் அந்த குழந்தைகளை யாதொரு குறையும் இல்லாமல் வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரும்போது இந்த 4 பிள்ளைகளும் அழகான முறையை தலை சிறந்த ஒரு குழந்தை. மூத்த மகள் யார் என்று கேட்டால் அறிவிலே சிறந்தவள், ஆற்றலிலே சிறந்தவள், பெருமையிலே சிறந்தவள், நிதானத்திலே சிறந்தவள், அழகிலே சிறந்தவள் பிரதா என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமகள் இருக்கிறார். பெரிய பொண்ணுங்க 3 பொண்ணுக்கும் பெரிய பொண்ணு பேர் என்னன்னு கேட்டா பிரதைன்னு சொல்லுவாங்க சில பேர் பிரதான்னு சொல்லுவாங்க. இந்த பிரதான்ற குழந்தைக்கு 6 வயது. அப்ப மீதி குழந்தைல என்ன வயது இருக்குன்னு பார்த்து இப்படி ஒரு பக்கம் இந்த சாளுவ தேசத்தினுடைய வரலாறு. இந்த சாளுவ தேசத்திற்கு மிக அருகாமையிலே உள்ள தேசம் அவந்தி தேசம். அவந்தி தேசம் அவந்தி தேசம் என்று சொல்லக்கூடிய குந்திபோஜ நாடு. குந்திபோஜ நாடு, இந்த குந்திபோஜ நாட்டினை அவர் ஒரு மன்ன ஆட்சி செய்து வரார். அந்த குந்திபோஜ ராஜனுக்கு அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு பேர் குந்திபோஜ ராஜன். இந்த குந்திபோஜ ராஜனுக்கும் அவருடைய மனைவிக்கும் திருமணம் ஆகி வெகு நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த சாளுவ தேசத்து அரசன் சூரசேன மகாராஜாவுக்கு 4 பிள்ளைகள். இந்த குந்திபோஜ ராஜனுக்கும் அவருடைய மனைவிக்கும் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் கிடையாது. குழலினிது யாழினிது என்பார் குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். இந்த உலகத்துல எத்தனையோ பல காவியங்கள் எத்தனையோ பல நூல்கள் இருக்குது. ஆனா இந்த 1.25 அடி குரலிலே உலகத்தையே அளந்த ஒரு பெருமை யாரை சேருன்னு கேட்டா திருவள்ளுவரை தாங்க சேரும்.